கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் வாரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் மேரி ஜோன்ஸ். இவருடைய காலம் 1784 முதல் 1864 முடிய. இவருடைய நாடு வேல்ஸ். இவருடைய தரிசன பூமி வேல்ஸ். வேல்ஸ் நாட்டு சிறுமி ஜோன்ஸ்கோ கொள்ளை ஆசை. என்ன ஆசைவென்றால் சொந்தமாக ஒரு வேதாகமம் வாங்க வேண்டும். அந்நாட்களில் வேதாகமம் கிடைப்பது மிகவும் அரிது. அப்படி கிடைத்தாலும் ஏழைகள் அதை வாங்க முடியாது. விலையோ மிகவும் அதிகம். மேரி ஜோன்ஸோ பரம ஏழை. அப்படியானால் வேதாகமத்தை எங்கன வாங்க முடியும்? ஒரு பெரிய கேள்விக்குறி. 6 ஆண்டுகள் கடந்தன. உள்ளத்தின் வாஞ்சை வளர வளர தான் சேமித்து வைத்திருந்த பணமும் உயர்ந்தது. ஆவலும் வளர்ந்தது. ஒரு நாள் மகிழ்ச்சி பொங்க துள்ளி குதித்தாள் மேரி ஜோன்ஸ். வேதாகமத்திற்கான பணம் சேர்ந்து விட்டது. உடனே 25 மைல்கள் தூரத்தில் உள்ள தாமஸ் சார்லஸ் என்ற போதகரிடத்தில் வேதாகமம் இருப்பதை அறிந்து அதிகாலமே உற்சாகத்துடன் தன் நடைபயணத்தை துவங்கினாள். 25 மைல்கள் வெறும் கால்களோடு நடந்தாள். பெரும் மகிழ்ச்சி. இடி விழுந்தது போல மேரிக்கு ஏமாற்றம் அங்கே காத்திருந்தது. வேதாகமம் இல்லை என்ற பதிலை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். போதகரின் மனம் உடைந்தது. வேதாகமத்திற்காக ஒரு சிறுமியின் வாஞ்சையும் அவளின் பிரயாசமும் தாமஸ் சார்லஸ் அவளுடைய உள்ளத்தை உடைத்தது, அசைத்தது. தான் உபயோகப்படுத்துவதற்காக வைத்திருந்த பழைய வேதாகமம் ஒன்றை எடுத்து வந்தார். மேரியின் கையில் கொடுத்தார். தன்னால் தன் கண்களை நம்ப முடியாமல் போதகரை உற்று பார்த்தாள். அவள் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. ஊரை நோக்கி ஓடோடி வந்தாள். உறவினர்களை எல்லாம் அழைத்தாள். உற்சாகத்தால் நிறைந்தாள். வேதாகமத்தை உறக்க வாசித்தாள். மேரியின் வாஞ்சையும் ஆர்வமுமே அந்நாட்களில் சர்வதேச வேதாகம சங்கம் தோன்ற காரணமாயிற்று. வேதாகமம் கிடைக்கப்பெறாத மக்களுக்கு வேதாகமத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு சர்வதேச வேதாகம சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று அநேக மொழிகளில் அநேக மக்களுக்கு வேதாகமம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு ஒரு முன் உதாரணமாக இருந்த இந்த மேரி ஜோன்ஸ் உடைய வாழ்க்கை, அவள் வேதாகமத்தின் மீது கொண்டிருந்த வாஞ்சை அதற்கு காரணமாயிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நமக்கு வேதாகமம் மிக எளிதாக கிடைத்து விடுகிறது. வேதாகமம் புத்தக வடிவிலும் நம் கரங்களில் இருக்கிறது. நாம் மொபைல்களிலே, கம்ப்யூட்டர்களிலே, இன்னும் பல விதத்திலே வேதாகமத்தை நாம் வைத்திருக்கின்றோம். அந்த அளவுக்கு இந்நாளில் நாம் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த வேதாகமம் கிடைக்கப்பெறாத காலத்திலேயே, வாங்க முடியாத நிலையில் இருந்த பொழுதும் கூட வேதாகமமே என் உயிர் மூச்சு என்று 6 ஆண்டுகள் காத்திருந்து பணத்தை சேமித்து அந்த வேதாகமத்தை வாங்கி அதை வாசித்து உற்சாகமடைந்த மேரி ஜோன்ஸுடைய அந்த உள்ளத்தின் வாஞ்சை இன்று நமக்கு வேதாகமத்தை வாசிப்பதில், அதில் உள்ள காரியங்களை தெரிந்து கொள்வதில், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் நாம் ஆர்வம் காட்டுகிறவர்களாக இருக்கிறோமா? வேதாகமம் எல்லா வழிகளிலும் கிடைக்கப்பட்டிருக்கிற நாம் அதை உரிய வகையில் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் அநேக மொழிகளில் வேதாகமம் அச்சிடப்படவில்லை. அதற்காக ஜெபிப்போம். அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம். அதற்காக உதாரத்துவமாய் கொடுத்து இந்த வேதாகமம் மொழிபெயர்ப்புக்கு ஊழியங்களுக்காக நாம் ஆதரவு கரம் நீட்டி நாம் அதற்கு ஒரு ஊன்றுகோலாய் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்குரிய வேத பகுதி உபாகமம் 26ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 21 மற்றும் 22ஆம் அதிகாரங்கள். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக் கொள்ளுங்கள்.